இந்த மாதிரி ஒரு தடவை முட்டை குழம்போ இல்லை முட்டை கிரேவியோ செஞ்சு பாருங்கள். நல்லா ஃப்ளேவராகவும் கறி குழம்பே தோற்று போகிற அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு கடாய் சூடு பண்ணி எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு சோம்பு, சாகா ஜீரா, பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே வெட்டி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை மாறி நிறம் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க. நிறம் மாறுற ஸ்டேஜில் 3 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி ஊற்றி இதையும் நல்ல நிறம் மாற பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இப்போ சைட்லேயே நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான முட்டையை வேக வச்சுட்டோம். இது வெந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம இதுக்கு மசாலா சேர்த்துடலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா அப்படி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கூடவே மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போக கலக்கி விட்டுக்கோங்க. இந்த கரம் மசாலாவோட சுவை சிலருக்கு ரொம்ப அதிகமாக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு கம்மியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் தாளிப்புக்கு நம்ம பட்டைகள்லாம் சேர்த்துருக்கிறதுனால யாருக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி கலந்து விடுங்க. அப்போ தான் சுவை கூடுதலாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கமகமான வாசனை வந்ததும் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்து கொதிக்க விடும்போது கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. ஃபுல்லாக ஹை ஸ்பீட்லேயே எப்போவுமே செஞ்சிங்கன்னா சுவை நல்லா இருக்காது. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் நம்ம முட்டையை சேர்க்க போகிறோம். இப்போ முட்டை வெந்துருச்சான்னு பார்த்து அதையும் உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த முட்டையை அளவான டைமில் நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா சாஃப்ட்னஸ் மாறாமல் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் வேக வச்சா ஹார்டாக மாறிடும். ஒருவேளை முட்டையில் உங்களுக்கு கீரி கொடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சிங்கன்னா கீரி கொடுத்து இந்த மாதிரி கிரேவியில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போது இந்த அளவுக்கு காரசாரமாக நல்லாயிருக்கும் அப்படின்றவங்க இப்படியே சாப்பிட்லாம். ஒருவேளை எனக்கு காரம் கம்மியாக வேணும் வெயில் நேரம் அப்படின்றவங்க ஒரே ஒரு பத்து தேங்காய் பல்லாக கீரி போட்டு கூடவே கசகசாவும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிட்டு இதில் ஊற்றி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டுமே கொதிக்க வைங்க. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் எந்த பதார்த்தமுமே ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னா ருசி மாறிடும். சில ஐட்டமுக்கு மட்டும்தான் தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்கணும். ஸோ அதனால் இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த கிரேவி செஞ்சிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் வரும். சிக்கன் குழம்பா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும். பொறுமையான தீயில் பொறுமையான டைம் எடுத்து குக் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஒரு கிரேவி போதுங்க. சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த கிரேவியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி